பார்த்தீங்களா? இந்த கேர்ள்ஸ் ஐட்டம் எல்லாம் கேர்ள்ஸுக்கு புரியும் பஸ் நம்ம தொப்பியில் நம்ம வெளியில் விற்கணும். தொப்பியை பார்த்தீங்களா? அம்மா வந்து தொப்பி விற்கிற அதில் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் உடுப்படுத்திட்டேன். இப்போ வெளியில் வாரன் மக்களே. என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 2 ஷோர்ட்ஸ் அடுத்து நான் போட்டு பார்க்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்கன்னு சொன்னேன் முதல் உடுப்பு இருக்கு பாருங்க. இதுக்குள்ளே பேசுங்க. இது உங்களை வழியாக இருக்குண்ணா இந்த தோடு. ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க மக்களே? நான் இல்லை சூப்பராக இருக்கிற மக்களே. என்னென்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யூகேயில் கெண்டன் இடத்துல இப்போ நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் கெண்டவெரிக்கு வந்த நாங்கள் இன்றைக்கு நல்ல வெயில் ஒன்று இருக்கு பாருங்க, செம வெயில் பாருங்க. அப்போ ஃபேமிலியோட கெண்டவெரிக்கு வந்தேன். நான் சும்மா சுற்றி பார்ப்போம் ஒரு கடையிலையும் பார்த்து உங்களுக்கு தான் இந்த வீடியோ காட்ட போகிறேன். நான் அங்கே போகிறேன், என்ன கடையிலுக்குள்ளே போகிறேன், என்னென்ன சாமான் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். கெண்டவெரியும் வாங்க உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் மக்களே. ஆறாவது நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்த்தா வீடியோக்கு போகும் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை மறக்காம தட்டி விடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். மற்றது வந்து எனக்கும் ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது மக்களே. வேறு என்ன மக்களே, வாங்க நான் கெண்டவெரியை கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், சைடில் அப்படி பூவலை எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், தூங்க விட்டுருக்காங்க. 2 சைட்லாம் கடை பாருங்க. சைடில் பூவை பார்த்தீங்களா அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ எனக்கு கெண்டவெரி சிட்டிக்குள்ளே போயில இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகிறேன்னு பாருங்க. இந்த கடையில் எல்லாம் கிடக்கு. உள்ளுக்கு போகணும், ஷாப்பிங் சென்டர் உள்ளுக்கு போகணும். நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் ஷாப்பிங் சென்டர். அப்படி நான் போகிற வழியை காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. இங்கே வந்து நிறைய கடைகள் இருக்குது. இப்போ கெண்டவெரி உள்ளே வந்துட்டோம். வீட்டுக்காரர் எங்கே போச்சுன்னு வெறிய எந்த ஃபேமிலியை காண தேடி பார்க்கணும், அடித்து பார்க்கணும் லேட்டாக. பாருங்க இப்படி இடங்க வேண்டு சாப்பிட்றதுக்கு டேபிள் எல்லாம் கிடக்கு வழியில். ரெஸ்டாரண்ட்லேருந்து இந்த உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட் பாருங்க இப்படி வடிவாக இருக்குண்டு. வெயில்னு சொன்னால் வெள்ளக்காரம் வந்து ஜாலியாக திரிவாங்க பாருங்க எப்படி திரிகிறாங்க. அதுக்கு சந்தோஷம். வெயில்னு சொன்னால் பார்த்தீங்களா கட்டுறதுக்கு பாருங்க அப்படி இருக்குண்டு. இது வந்து கெண்டவெரி யூகேயில் இருக்கிற எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் கெண்டவெரி எங்கே இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் கடைகள் எல்லாம் இருக்குது. எங்கள் பூவில் பார்த்தீங்களா ரெஸ்டாரண்ட் வச்சுக்கணும். ரெஸ்டாரண்ட் இந்த வெள்ளைக்கார ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இதுக்குள்ளே நான் போகணுமென்று நினைக்கிறேன். இதெல்லாம் ஷாப்பிங் சென்டருக்குள்ளே போகிறேன் பாருங்க. இதில் போனதை நாக்களை தேடி பிடிக்கலாம். அங்கே நிற்கிறோம் எந்தெந்த கடையிலேருந்து. இந்த எல்லாம் கடையில் இதுக்கு உடுப்பு இருக்காங்க பார்க்கும் போய் பார்த்தீங்களா. ஷர்ட்டுகள் பொம்பளையில் கேட்டு உடுப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன வடிவான சட்டி எல்லாம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குது. எல்லாம் பெண்களுக்கு கேட்ட உடுப்புகள். இந்த விலையை பார்ப்போம். என்ன விலை? 69.95. பார்த்தீங்களா நல்ல வடிவாக இருக்குது. போட்டால் உங்களுக்கு நல்ல அழகாக இருக்கும் மக்களே. பெண்களுக்கு சூப்பராக இருக்கும். போட்டு பாருங்க அப்படி எடுத்து. அதேமாதிரி நல்ல வடிவாக இருக்குது. கிணக்கு இருக்குது, நிறைய இருக்குது. நம்ம தொப்பியில் நம்ம வெளியில் விற்கணும். தொப்பியை பார்த்தீங்களா அம்மா வந்து தொப்பி விற்கிற அதில் வச்சு ஒரே தொப்பியல். என்னவா
பர்கர் கிங்கில் சாப்பிட்டுட்டு சரியான பசி அப்போ சாப்பிட்டு வழியில் வந்துட்டோம். இந்த பர்கர் கிங்கில் இப்போ சாப்பிட்டேன். இனித்தான் உடுப்பு கடைகளுக்கு போக போகிறோம். பார்த்தீங்களா, இதுதான் கெண்டபெரி. வாங்க அவங்கள காட்டுறேன். அதில் பூக்கண்டு கடை இருக்குது, பார்ப்போம் என்னென்ன பூ இருக்குண்டு. 2 வாங்கினா 5 ரூபாயும். பார்த்தீங்களா பூ அப்படி இருக்குங்க, நிறைய இருக்குது. 1 வந்து 3 பவுன், 2 வாங்கினா 5 ரூபா. வடிவான பூ அப்படி எல்லாம் 2 வாங்கினா 5 ரூபா. நல்ல வடிவான பூ அப்படி. பார்த்தீங்களா, இப்படி தான் டவுன் சென்டருக்கு வெளியில் வச்சு விற்பாங்க. நம்முடைய இந்த கடைக்கெல்லாம் போட்டி வந்து பார்ப்போம் என்ன செய்யணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி இருக்க பாருங்க, 350 நிறைய கண்ணாடிகள் இருக்க பாருங்க. இந்தியாவில் வந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். சட்டைகள் இருக்குது, நம்ம மகளிர் உடுப்பு பார்க்குறா. உடுப்பு பார்த்துன்னு வச்சுனா சிரிக்கிறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன படுத்து வச்சுட்டு பார்த்துட்டு வைக்கிறா. இந்தியாவில் பார்ப்போம். என்னுடைய மனைவி நிற்கிறா. என்ன பார்க்குறீங்க? தோடு பார்க்குறீங்க? அவட என்ன வடிவா தோட்டை பார்க்குறீங்க? வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு தான். உங்களுக்கு இல்லாத தோடா? வாங்க. இங்கே வேறு களை எடுத்துட்டு போனேன். 2 காணும். இங்கே கல்லில் காணும், கூடுதலாக களை எடுப்பாங்க எல்லோரும். இங்கே சண்டியை போயிடுங்க. அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் மிளகாய் இருக்குது. சில சினங்கள் வந்து கலட்டி போடுவாங்க. இதில் எல்லாம் குறையுது. வேறு 2 தோட்டம் கலட்டி போட்டாங்க. கல்லர் கூடத்தான், எங்கே பார்த்தாலும் கல்லர் தான். இங்கே நல்ல வடிவாக தோடு கொடுங்க. இவங்களுக்கு வாங்கலாம். இஞ்சி உங்களுக்கு அளவாக இருக்கும். இது நல்லா இருக்கு. அடிக்கிறது தண்ணி போட்டு ஜேஸ்மி, இது உங்களுக்கு வடிவாக இருக்கும் தான் இந்த தோடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் பொண்களுக்கு ஏற்ற டெலிஃபோன் கவர் பாருங்க, டிசைனாக இருக்குது, கலராக இருக்குது பாருங்க. என்னென்ன கலராக இருக்குது, சூப்பராக இருக்குது. மேலே பாருங்க, உடுப்பு இருக்குது. என்ன விலைண்டா? 19.99, ஹீரோ விலை 25 ரூபா 99 பாருங்க. 2 விலையில் இருக்குது. பார்த்தீங்களா உடுப்பு விலையை? நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. உண்மையில் பார்க்கும்போது அழகாகத்தான் இருக்கிறது. போட்டால் இப்படி இருக்கும். அப்புறம் மிஞ்சல் அடுத்த சட்டை புளித்தோல் மாரி சூப்பராக இருக்குது. டிசைனு பாருங்கள், நல்லா இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. 1 2 3 அங்கால கணக்கு இருக்குது. மிஞ்சாலும் இருக்குது பாருங்கள். நல்லா பெண்களுக்கு உடுப்பெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மிஞ்சால ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. இதுவும் பெண்களுக்கு ஜீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இல்லை ஜீன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. என்ன அடுத்தடுத்து பார்க்குறாவுடைய எடுக்கிறா இல்லை. உடுப்படக்க பின்னால் நான் நடந்து போய் நிற்கிறேன் பாருங்க. முன்னூறு போயினா நான் பின்னால் போய் கொண்டே நிற்கிறேன். தெரியும் தானே, ஃபேமிலி ஆகினா பின்னால் தெரிய வேண்டியாங்க. எங்களை விட்டு கை வட்டிட்டு முன்னூறு போயினா நான் பின்னுக்கு வந்துட்டுருக்கேன். உடுப்பு கடைக்குள்ளே நின்று போய் எல்லாம் உடுப்பட்டு தின்னு வேற லேட் ஆகும். இந்த கடைக்குள்ளே போகிறோம், ட்ரெயின் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இந்த மார்க்கெட்டு தான் போகிறோம். உள்ளே போய் காட்டுறோம் வீடியோ. லிஃப்டால் மேலே போய் நிற்கிறோம். பாருங்க, பெரிய கடை, உடுப்பு கடை. பெண்களுக்கு உடுப்பு கிடக்குது. சாரி, 12 ரூபா, 12 பவுன். பார்த்தீங்களா, சம்மர் உடுப்பு.
இதெல்லாம் பொண்களுக்கு உடுப்பு தான். இது ஆண்களோட உடுப்பு. டிஷர்ட் 18 ரூபா, 18 பவுண்ட்ஸ். இதில் டிஷர்ட் எல்லாம் என்ன விலை? டிஷர்ட் என்ன விலை குமார்? எவ்வளோ ரூபா? 90 ஒரு டிஷர்ட். ஒரு டிஷர்ட் ஒரு விலையில் போட்டிருக்கு. ஜரம் உங்களோட போறீங்க வரல. சின்னாக்கு நிமிடம் பெரியாக்கு நிமிடம் சோட்ஸ் எல்லாம் ஆம்பளை கிட்ட சோட்ஸு, பொடியில் கிட்ட சோட்ஸ் எல்லாம் பொடியில் எடுத்துட்டேன். தொப்பி இருக்குது. தொப்பி என்னுடைய தொப்பி இருக்குது. 3 ரூபா தொப்பி. சூப்பர். எல்லாம் மேலேயே தான் போடுவாங்க. சோட்ஸு பார்த்தீங்களா? வட்ட தொப்பி இந்த அந்த மாதிரி சோட்ஸ். ஓஹோ, இதான் எடுக்க போகிறோம் நான். ஓகே, பார்ப்போம். பார்த்துட்டு காட்டுறேன். அடுத்து போட்டு 2 ஷோட்ஸ் அடுத்து நான் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்த்தீங்களா? இன்னும் தெரிய போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்து சைஸ் ஓகேன்னு தான் எடுப்பேன். இங்கே பாருங்க 2 ஷோட்ஸ். நிறைய டிஷர்ட் இருக்கு பாருங்க. 8 பவுண்ட் டிஷர்ட்டு. சொக்ஸோட தான் இருக்குது. உடுப்பெல்லாம் இருக்குது. நிறைய வெட்டிய கூட டெனிம் ஜீன்ஸ் மட்டும் நான் பார்ப்போம். இதே முறைக்கா போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. உடுப்பெல்லாம் எடுத்துட்டு இப்போ கீழே போய் கண்டிக்கிறோம் பாருங்க. மேலே எடுத்து நாங்கள் இப்போ கீழே வரும். மற்ற கடையில் இப்போ எந்த கடைக்கு வந்துட்டோம்? ஸ்போர்ட்ஸ் டைரக்ட் போகணும். இந்த கடைக்கு இந்த கடைக்குள்ளே போகிறோம். வாங்க போய் காட்டுறேன் உங்களுக்கு. உள்ளுக்கு போய் காட்டுறேன். இங்கே சரியான விலை ஷூ 40 ரூபா. வேறு ஐடாஸு ஜீன்ஸ் ஷர்ட்டு 2 டிஷர்ட்டு வந்து 50 ரூபா. ஐடாஸில் எங்களுக்கு 28 ரூபா. நான் அடிக்கிறது அப்படியே கிளறி விட்டுருக்கு. பார்த்து பார்த்து 28 ரூபா. பார்த்தீங்கன்னு சொன்னேன். நிறைய உடுப்பு இருக்குது பாருங்க. இதுக்கு பாய்ஸ் இந்த எல்லாம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் உடுப்படுத்திட்டேன். இப்போ வெளியில் வாரன் மக்களே. என்னென்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து ப்ரெஷர் கடை மெட்டுப்போம். என்னென்னு சொன்னால் இப்போ வந்துட்டேன் வெளியில். என்னை பார்ப்போம் எந்த கடைக்கு போகுது வெளியில் பார்ப்போம். இன்னும் ஷாப்பிங் செய்ய முடியவே இல்லை. வேறு எவ்வளோ நேரம் செல்லுது. வந்து இப்போ 3 நாள் ஆச்சு. இன்னும் முடியலை. வாங்க மிச்சம் வாங்க வேண்டிய காட்டுறேன். எந்த கடைக்கு போகணுன்னா அந்த கடையை காட்டுறேன். வாங்க வேறு ஒரு லேடிஸ் எல்லாம் கிடக்கு. லேடிஸ் ஐட்டங்கள் பார்த்தீங்களா? கேர்ள்ஸ் ஐட்டம் எல்லாம் கேர்ள்ஸுக்கு புரியும்பா சோப்பு இருக்குது பாருங்க. என்னென்னு சொன்னால் மக்களே, வீடியோ எடுத்து நிற்க சார்ஜ் வந்து ஃபோன் இல்லாமல் ஆஃப் ஆகிட்டுது. அதனால் நான் வீடியோ நிறைய எடுக்க முடியலை. வீடியோ எடுக்கிற பிளானில் வரையில சும்மா ஷாப்பிங் வந்து இடத்துல திடீர்னு எடுத்த வீடியோ. என்னென்னு சொன்னால் அது ஆஃப் ஆகிட்டு இப்போ நான் காருக்குள்ளே சார்ஜ் போட்டு போய் கண்டிக்கிறேன். ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிட்டோம். நிறைய இடம் காட்ட முடியலை. ஏன்னு சொன்னால் இதுதான் ரீசன். வீடியோ சார்ஜ் வாங்கிட்டு ஃபோன் ஒரு இணைப்போ கொஞ்சம் சார்ஜ் இருக்குது. இப்போ போட்டுட்டேன். கொஞ்சம் வாங்க போய் கண்டிக்க எங்களுடைய கிராமத்தை காட்டிக்கண்டு எங்களுடைய கிராமம் போகிற வழியை காட்டுறேன். மெட்டுப்போங்க காட்டுவோங்க எடுத்து. இப்போ நான் போய் கண்டிக்கிறோம். கேண்டபெரியிலேருந்து இப்போ ஆஷ்போர்ட்டுக்கு போய் கண்டிக்கிறோம் எங்களோட வீட்டை. இதில் இருந்து ஒரு 1/2 hour தான் எங்களோட இடம். பக்கத்தில் இது கெண்டு தான். வேறு சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன வீடுகள், அவங்களோட தோட்டங்கள் எல்லாம் இருக்குது. நிறைய தோட்டங்கள். ஒரே பத்தை தான் பாருங்க. நம்மளோட இடம் வந்து ஒரே காடு தான். அங்கே போய் கண்டிக்கிறோம். அந்த தோட்டத்தை காட்டுங்க. தோட்டத்துக்கு வச்சுக்கிறாங்க தெரியல. உயர்த்தி தான் காட்டணும். இங்கே காட்டும். என்னென்னு சொன்னால் இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிறேன் மக்களே. நான் பிறகு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு தரமான வீடியோ நான் போடுவேன். என்னென்னு சொன்னால்
லேட்டாக போச்சு. இப்போ 6 மணி ஆச்சு. எத்தனை மணி? 6 மணி ஆகுது. பின்னேரம் 6 மணி ஆகுது. வீட்டை போகிற மக்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே. மற்ற வேறு என்ன, அப்புறம் சந்திப்போம் மீண்டும் ஒரு வீடியோவில். என்ன பாய் மக்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றியா. பாய்.